ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அட்லி என்ன அடுத்த படம் பண்ண போகிறாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அட்லி இந்தியா ஃபுல்லாக இப்போ நம்பர் 1 டைரக்டர் ஆகிட்டார். அதுக்கு காரணம் அந்த லேட்டஸ்ட் ஜவான் படம். பட்டி தொட்டி எல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய பல கோடிகளை பார்த்துச்சு. ஸோ இந்தியா ஃபுல்லாக ஒரு வாண்டட் டைரக்டர் ஆகிட்டார். ஸோ இப்போ அவர் அடுத்த படம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்பார்ப்பு. இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக சொல்லலாம். பாலிவுட்டு, கோலிவுட் எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆகிட்டார் இவர். ஸோ இப்போ அடுத்த படத்தோட தகவல் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன தகவல் வந்துச்சுன்னா, அல்லு அர்ஜுன் கூட ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்லாம் தகவல் வந்துச்சு. இல்லைனா ஷாருக் கான் கூட ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்லாம் தகவல் வந்துச்சு. ஏன் நம்ம தளபதி விஜய் கூட ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்லாம் தகவல் வந்துச்சு. பட் ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் 90% கன்ஃபார்மாக என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, உலக நாயகன் கமல் கூடயும் சல்மான் கான் கூடயும் என்னடா காம்பினேஷன் இது. கண்டிப்பாக இந்த ஒரு காம்பினேஷனை யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நல்லா நினச்சி பாருங்கள். விக்ரம்னு ஒரு படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகி எப்படி பட்டு தொட்டிலாம் கலக்குச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அது நம்ம கமல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்தாரு. அது அவருக்கு ரொம்ப நல்லது, ப்ளஸ் சினிமாவுக்கும் நல்லது. அதனால் படங்கள் தயாரிக்கிற லெவலுக்கு ஏதாச்சும் அவருக்கு காசு சேர்ந்துச்சு. ஸோ அதே மாதிரி திருப்பியும் நடக்குன்ற ஒரு அறிகுறி எனக்கு தோணுது இப்போ அட்லி கூட சேர்ந்தா. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அட்லினா கண்டிப்பாக படத்தை பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆக்கிடுவார். அதுவும் கமல் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைச்சா சும்மாவா. அவரோட குருநாதர் இந்தியன் படம் எடுத்திருப்பாரு. இப்போ இந்தியன் 2 வந்துச்சு. சார் அதை பற்றி பேச வேணாம். இந்தியன் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் பார்ட் சொல்கிறேன். அதே மாதிரி சல்மான் கான் உங்களுக்கு தெரியும், அவரும் ஒரு ரைவல் ஷாருக் கானுக்கு. ஆனால் சல்மான் கான் ரீசெண்டாக மிகப்பெரிய ஹிட்லாம் கொடுக்கல. ஸோ சல்மான் கான் பயங்கர பக்கா கமர்ஷியல் ஹீரோ. ஸோ கண்டிப்பாக அட்லி அவரை வச்சு ஒரு பெஸ்ட்டாக கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்தால் எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ மக்களே, இந்த காம்பினேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.